இப்போ வந்து நம்ம வந்து மட்டன் குழம்பு தான் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு இதில் குப்பஞ்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு ஒயிட் ரைஸ்க்கு. இப்போ வந்து 150 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வீடியோ எடுக்கும்போது நடுவில் எனக்கு ஃபோன் வந்துருச்சு. அதனால் எண்ணெயில் வெங்காயம் போடும்போது அதை வீடியோ எடுக்க முடியல. அதான் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது. இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வந்து மட்டனுக்கு வந்து இவ்வளோத்துக்கு நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்குறோமோ மட்டன் வந்து சூப்பராக இருக்கும். நான் ஒரு 150 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடும். நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வச்சுக்கலாம். அப்புறம் குட்டி குட்டியாக 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். அதை கொஞ்சம் வேகட்டும். பெரிய பெரிய தக்காளிலாம் போட்டால் மட்டனுக்கு புளிக்கும். அதனால் நான் வந்து குட்டியாக ஒரு பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி போடலாம். நான் சின்ன சின்னதாக 2 தக்காளி போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயமும் கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ வந்து தேங்காய் ஒரு 2 துண்டளவுக்கு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு 7-8 முந்திரி, பட்டை, கிராம்பு ஒரு 4 கிராம்பு போட்டிருக்கேன். ஏலக்காய் முழுசாக இல்லாத பொடி இருந்தனால கொஞ்சோண்டு பொடி, மிளகு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூட வந்து வெங்காயமும் தக்காளியும் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் அது கூட சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வந்து மையாக மசாலா மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு குழம்புக்கு. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது எண்ணெய் சூடானோடனே கழுவி வச்சுருக்கேன் 300 கிராம் மட்டன். அதை வந்து நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம். எண்ணெயில் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். எண்ணெயில் கிண்டி விட்டுக்கலாம். இதை பாருங்கள், கிண்டி விட்டுட்டு மட்டனில் வந்து தண்ணி வந்து அப்படியே ஊறி வரும். நான் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கலை. மட்டனில் உள்ள தண்ணி தான் வந்து இது. நம்ம வந்து மட்டனில் வந்து நம்ம வந்து தண்ணிலாம் எதுவுமே பிடிச்சி சேர்க்கலை. இப்போ 2 பிரியாணி இலை போட்டுக்கலாம். இது கூடயே ஒரு 2-3 கிராம்பு, ஒரு சின்ன சின்ன பட்டை, இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா இதை கிண்டி விட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு அதையும் கிண்டி விட்டுட்டு, இது வந்து நம்ம வெள்ளை சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை வச்சு சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துங்க. நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே அது வந்து கொஞ்சம் இதுவாகணும். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்கு மட்டன் மசாலா சேர்க்க போகிறேன். அதுவும் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வேணுன்ற அளவுக்கு நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான். சேர்த்தாச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போது இது கூட நம்ம என்ன தெரியுமா சேர்க்க போகிறோம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் லைட்டாக நம்ம வந்து தயிர் சேர்க்க போகிறோம். ரொம்ப நிறைய சேர்க்கக்கூடாது. ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர். நமக்கு அளவு தெரியும்ல. நான் பாருங்கள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டாச்சு.
பாருங்கள் எவ்வளோ கலராக எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து நான் எப்படி பண்ணுறனோ அதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்து சப்பாத்தியோ பரோட்டாவோ நான் இல்லாட்டி ஒயிட் ரைஸ் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். பாருங்கள் இன்னெல்லாம் நல்லா திரிஞ்சு நல்லா மட்டன்லாம் நல்லா குக்காய் இவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு. இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா தேங்காயெலாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப கட்டியாக இல்லாமல் குழம்பு மாதிரி நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணியாக தான் வைக்க போகிறேன். மிக்ஸி கழுவி தண்ணியும் சேர்த்துக்கிடலாம். இப்போ நமக்கு வேணுன்ற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு பாருங்கள் ரொம்ப கட்டியாக இருந்தால் கட்டியாக கூட்டு மாதிரி இருக்கும். நான் வந்து குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறேன். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கு உப்பு போட்டுட்டு கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து விசில் போட்டு வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் கரெக்டாக நம்ம குக் ஆகிற வரைக்கும் ஒரு 4-5 விசில் நம்ம விட்டுடலாம். பாருங்கள் விசில் வந்து முடிஞ்சிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு குழம்பு வந்து. பாருங்கள் நல்லா தண்ணியாக சூப்பராக இருக்குது. சாப்பாட்டுக்கு நல்லா ஊற்றி சாப்பிடலாம். சப்பாத்தி கூட நம்ம சாப்பிடலாம். பரோட்டாக்கு வேணாலும் சாப்பிடலாம். நல்லா இருக்குது. இப்படி வந்துட்டு பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், குட்டி குட்டியாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சு அது மேலே நம்ம வந்து கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி போட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் பஞ்சத்தில் பார்த்து சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக வச்சு காரம்லாம் நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு போட்டுக்குங்க. பாருங்கள் நாங்கள் சாப்பிட போகிறோம் ஒயிட் ரைஸ்க்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரைஸ்க்கு குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி மேலும் நான் போடுற வீடியோக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். நீங்கள் தான் பஞ்சத்ரா கார்த்திக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணணும். நோட்டிஃபிகேஷனில் என்னோடய வீடியோ உங்களுக்கு வரும். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.